திருச்சிற்றம்பலம். பின்னாருடைய சுமையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறுறாங்க. ஒவ்வொரு விதமான நல்ல பலன்களும் உண்டு, அதே போல தீய பலன்களும் உண்டு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. நல்ல பலன்கள் என்ன வருதோ அதை மட்டும் அந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை செய்யற மாதிரி இருக்கு, இந்த கிரகம் நல்லா உங்களுக்கு வலுவாக இருக்கு அப்படின்னா அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி கிரகங்கள் மறைஞ்சிருக்கு, ஒரு வலுவில்லாத தன்மையில் இருக்கு, அது உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா அதை பண்ணாதீங்க அப்படிங்கறது வெளியில கொடுத்துருவோம். அதை சார்ந்து அதை நோக்கிய பயணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது நல்லது. இப்போ முதல்ல இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுல இந்த மாதம் முழுவதும் இருக்க போறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருந்து மிதுன வீட்டுக்கு போக போகிறார். குரு பகவான் குரு பயிற்சி ஆக போகுது இந்த மாசம். 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சமாகி வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. சனி பகவானும் அதே இடத்துலதான் இருக்காங்க. சுக்கிரனும் அதே இடத்துலதான் இருக்காங்க. இப்போ பெரிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனா எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கினால் கால சர்ப்ப யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உண்டான இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி உங்களுக்கு இந்த பிறவிக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா புதன் தான். இந்த புதன் 9ஆம் வீட்டுல இருக்கார் 15ஆம் தேதி வரைக்கும். நல்ல யோகம், தந்தை மூலமாக யோகம், உயர்கல்வி படிக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்புகள், இந்த மாசம் மார்க் எல்லாம் வருது அப்படின்னா நல்ல மார்க் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், நல்ல காலேஜ் அமையிறது, நல்ல ஸ்கூல் எல்லாம் அமையிறது, எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது. அவரே 10ஆம் அதிபதி ஆகிறதுனால தொழில் அருமையா இருக்கும். தொழில் ரீதியாக இருந்த இடைஞ்சல்கள் எல்லாமே விலகும். அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனையா இருக்கார். அதாவது புதன் வீட்டுல சுக்கிரன் வீட்டில் புதனும் 2 பேரும் வீடு மாறி அமர்ந்திருக்காங்க. அது கன்னிராசிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பண வரவை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அப்பா மூலமாக இந்த டைம்ல அவங்க அப்பா சொத்து நிறைய இருக்குது, கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய காரணங்கள் வருது இல்லையா, அதெல்லாம் கேட்டா இந்த மாசம் கிடைக்கும். அப்பா சொத்துக்கள் கிடைக்க போகுது. அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆவது தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் கொடுக்கும். அப்ப பெயர் புகழ் மதிப்பு, சொந்தமா முன்னேறி வரக்கூடிய ஒரு அமைப்பு, கோவில் கட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுறது, இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். பெயர் புகழ் மதிப்பு கிடைப்பது, ஒரு கௌரவமா சூப்பரா தலை நிமிர்ந்து போறக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் இந்த மாசம் இருக்கு. அடுத்தது சுக்கிரன் பாருங்க, புதன் பாருங்க 15ஆம் தேதிக்கு மேல 10ஆம் வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று வருகிறார். அப்போ 9ஆம் அதிபதியோட 10ஆம் அதிபதி சேர்க்கை முழுக்க 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 தர்ம கர்மாதிபதி யோகம் இப்பதான் வேலை செய்யும். இது உங்க ஜாதக ரீதியா உங்க குடும்பத்துக்கும் யோகம், உங்க பையனுக்கு உங்க குழந்தைகளுக்கு யோகத்தை கொடுக்கும், அவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், அவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும். குழந்தை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்க, குழந்தை கஷ்டப்படுறாங்க, நாங்க இங்க இருக்கிறோம், உங்களுக்கு அது இல்லை இதுல என்ன இல்லைனாலும் இந்த மாசம் உங்களுடைய ஜாதக அமைப்படி அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் அருமையா இருப்பீங்க. பணவரவு, பொருளாதாரம், சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, நிம்மதி, அதெல்லாமே இந்த மாசம் உண்டு. 1, 2, 9, 10 பரிவர்த்தனை. இது உங்களுக்கு உண்டான முழுக்க முழுக்க பெயர் புகழ் மதிப்பை கொடுக்கும். கண்டசனி நடந்துட்டு இருக்கிறதுனால அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இதெல்லாம் நடந்தாலும் 2ஆம் அதிபதியானவர் பரிவர்த்தனை ஆகி லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோட சேர்ந்து அமரும் பொழுது குடும்பத்திலிருந்து சண்டை விலகும். உங்க மேல ஒரு கெட்ட நம்பிக்கை வந்திருக்கோ, ஒரு கெட்ட பார்வை உங்க மேல செலுத்தி இருப்பாங்க, ஒரு கெட்ட பெயரை கொடுத்திருப்பாங்க, அதெல்லாம் விலக போகுது. குடும்பம் உங்களை நம்பும் இந்த மாசம். சிலருக்கு பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கைய கண்டிப்பாக இந்த கிரகங்கள் கொடுப்பாங்க. அடுத்தது 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியானவர் 8ல் விபரீத ராஜயோகம். 8 ஒரு 8ல் இருந்தால் பெரும் பணம், பெரும் லாட்ரி யோகம், பெரும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட வருமானங்கள், இது போல எளிமையாக வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வரப்போகுது. கண்டங்கள் விலக போகுது, கெட்ட பெயர் இதெல்லாம் விலக போகுது, அவமானத்துல இருந்து தப்பிச்சு வரப்போறீங்க.
கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்க போறீங்க. உங்க கூட பிறந்தவர் உங்களுக்கு 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரர், அவர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக உதவி ஒண்ணு கிடைக்கும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியா அவருக்கு நல்லா இருக்க போகுது இந்த மாசம். இழந்த கெட்ட பெயர்கள், அவமானங்கள், பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது இந்த மாசம் கன்னியா ராசி. அடுத்தது சூரியன் 12ஆம் அதிபதி, அவரு 9ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 12ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டுல இருக்கிறீங்க, யாராவது சொந்த ஊருக்கு வரணும், நான் அங்கிருந்து இங்கேயே வந்துடலான் இருக்கேன், அது போய் பார்த்துட்டு வரலான் இருக்கிறேன், இந்த நேர காலங்கள் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த மாசம். நிறைய பேர் வெளிநாட்டிலேயே அங்கேயே தங்கிடுவாங்க. அங்கேயே வீடு, நிலம், சொத்து எல்லாமே வாங்கி கிரீன் கார்டு வாங்கி அங்கேயே இருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெளிநாடு போய் சம்பாதிச்சுட்டு மீண்டும் திரும்ப நம்ம ஊருக்கே வருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட கன்னியா ராசிக்காரங்க யாராவது நம்ம ஊருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்து விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமாக வரும். ஏன்னா 12ஆம் அதிபதி 9ல. அதே போல அப்பா உறவுகள் இதெல்லாம் இவங்களோட சேர்ந்து வெளிநாடு போறது, தீர்த்த யாத்திரை போறது, இதெல்லாம் அருமையா இருக்க போகுது. ஒரு உயர்கல்வி படிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இங்கிருந்து வெளிநாடு போய் படிக்கலான்னு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமான மாதமே. 9, 12 அலைச்சல் இருக்கும். ரொம்ப டிராவலிங் அதிகமா பண்ண வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்கும், கொஞ்சம் தூக்கம் குறையும். பட் இருந்தாலும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக அந்த அலைச்சல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். படக்கூடிய கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாக மாறும். போட்ட விஷயத்துக்கு ஒரு ஒர்த்து வரணும் இல்லையா? அலைஞ்சாலும் திரிஞ்சாலும் நமக்கு அது ஓகேவா இருக்கணும் இல்லையா? அந்த விஷயம் நம்ம கை கிடைக்கணும் இல்லையா? அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் கன்னியா ராசிக்கு இந்த மாதம். என்னதான் சனி உங்க ராசியை பார்த்து ஒரு மந்த குணத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் ராசி அதிபதி 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி எல்லாம் நல்லா வலுவா இருக்கிறதுனாலையும், குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு 18ஆம் தேதி வர்றதுனாலையும் கன்னியா ராசிக்கு யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதம் குரு உங்களுக்கு சாதகமா இருக்க போறார். அப்போ சனிபாவுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறைய தொடங்க போகுது. இந்த வருடமே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வருடமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. குருல என்ட்ரி ஆகிறார். இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு யோகம் தொடங்குதுன்னு குரு சொல்றார். சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னா அதுவுமே இந்த மாதம் உங்களுக்கு அருமையா இருக்குது. லட்சுமி நாராயண யோகத்தோட, தர்ம கர்மாதிபதி யோகத்தோட தொடங்க போகுது. சோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான அமைப்புகளும், வளர்ச்சிக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகளும் இந்த வருடம் இந்த மாதத்துல இருந்தே தொடங்க போகுது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துக்களும் இடமில்லை. தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்மர் திருடியில் சரணம்.